இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தேவன் நம்மோடு இருக்கிறாரா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். And he that sent me is with me. The Father hath not left me alone, for I do always those things that please him. John chapter 8 verse 29. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பின பிதா என் கூடவே தான் இருக்கிறாரு. அவர் எனக்கு எப்போதும் நான் அவருக்கு பிரியமான காரியத்தை மாத்திரமே செய்கிறதுனால என்னை விட்டு என்னை தனியா விடுறதே கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நம்மோடு தேவன் இருக்கிறாரா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்ம வாழ்க்கையில எந்த நேரத்துல பிரேயர் இருக்கோ இல்லையோ, நம்ம வெளியில கிளம்புறப்போ, நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்றப்போ கண்டிப்பா தேவனை நோக்கி பிரேயர் பண்ணுவோம். அதாவது, அப்பா நீங்க என்னுடைய வாகன ஓட்டியா இருந்துக்கோங்க, எங்க வாகன சுற்றிலும் நீங்க இருங்க, முன்னும் பின்னும் இடமும் வலதுபுறமும், இப்படி அநேக நேரத்துல எல்லா இடத்துலயும் டிராவல் பண்றப்போ நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு பயம், போற இடத்துல எதுவும் ஆயிடக்கூடாது, தேவன் நம்ம கூட இருந்தா பாதுகாப்பு, அவர் என் கூடவே வரணும் அப்படின்ற காரியத்துக்காக கண்டிப்பா டிராவல் ஸ்டார்ட் பண்றப்போ பிரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, நான் பிதாவுக்கு பிடிச்ச காரியத்தை மாத்திரமே செய்கிறேன், அதனால அவர் என்னை தனியாக இருக்கிற விடவில்லை, என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவன் நம்ம கூட இருக்கணும்னு ஆசை. ஒரு நொடி பொழுது கூட என்னை விட்டு அவர் விலக கூடாது. ஆனால் நான் தேவனுக்கு பிடித்த காரியங்களை செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, நம்ம தேவனுக்குரிய காரியங்களை செய்யும் போதுதான், நம்ம உதாரணமா நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம நடந்து போகணும் அப்படின்னா, அவன் நம்மளுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டு இருந்தான்னா கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம், அப்படியே விலக ஆரம்பிச்சிருவோம். அதே போலதான் தேவன் நம்ம கூட நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஒரு நண்பனை போல எப்படி அவனுக்கு பிடித்ததை நாம் செய்யறோமோ, அதே போல பிதாவுக்கு தேவனுக்கு பிடித்த காரியங்களை செய்ய பழகி கொள்ள வேண்டும். இத கேட்டுட்டு இருக்கும் போதுல சில பேர் நினைக்கலாம், பிரதர் ரியலா சொல்றேன், மனசாட்சிப்படி சொல்றேன், தேவனுக்கு முன்பாக சொல்றேன், நான் எல்லா காரியங்களிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் நடக்கிறேன். என் வாழ்க்கையில நான் அப்படி நடந்தாலும் சில சோதனைகள் இருக்கிறதே, சில வேதனைக்குள்ளாய் நான் நின்று கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறோமா? என கண்மானவர்களே, இந்த காரியத்தை சொல்லும் போதுல ஒரு கதை தான் ஞாபகம் வருது. தேவனோடு கூட நடக்கிற எல்லா நேரத்திலும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் தேவனோட டெய்லி நடக்கிற அனுபவம். ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கப்போ அவன் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தானா. அப்போ எந்த இடத்துல எல்லாம் அவன் கஷ்டப்பட்டானோ, எந்த இடத்திலெல்லாம் அவன் காயப்பட்டானோ, சில வேதனைகளோடு நின்னானோ, அப்ப அங்க 2 பேர் நடந்த கால் தடம் இல்ல, ஒருத்தர் நடந்த 2 கால் தடம் தான் அவனுக்கு தெரிஞ்சுதான். உடனே ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கான், ஆண்டவரே இப்ப நம்ம நடக்கிறப்போ 2 பேரோட கால் தடம், 4 கால் தடம் எனக்கு தெரியுது. ஆனா அந்த பாருங்க, நான் கஷ்டத்துல இருக்கும் போச்சுல, வேதனையில இருக்கும் போச்சுல, ஒருத்தர் நான் தனியா தானே நடந்து வந்திருக்கேன், ஆண்டவரே நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்டானா. ஆண்டவராய்த்து சொன்னாரா, அந்த நேரத்துல எல்லாம் உன்னால் நடக்க முடியாமல் இருந்தது, உன்னைய தூக்கிட்டு வந்த என்னோட கால் தடம் தான் அது, நல்லா பாரு அப்படின்னாராம். என கண்மானவர்களை, இதை போலத்தான் நான் நினைக்கலாம், இந்த நேரத்துல நான் சோதனையில இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன், நான் தனியா இருந்தது மாதிரி தெரியுதே, ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டாரா அப்படின்னு நினைக்கலாம். என கண்மானவர்களே, அந்த நேரத்தில் நம்மளை தாங்கி கொண்டு வந்தது அவருடைய கிருபை. அது மறந்து போய்விடக் கூடாது. நான் விழுந்து போயிருப்பேன், அந்த இடத்தை கடக்க முடியாமல் இருந்திருப்பேன், ஆனாலும் கடக்க செய்தது அவர் மாத்திரமே. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எப்போதும் நான் தேவனோடு இருக்கணும், தேவன் என் கூடவே நடந்து வரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரமே. அப்படியே கண்களை மூடுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க வேதத்துல அநேக இடத்துல வாசிக்கிறோம் தகப்பனே, உமக்கு பிரியமானது தகப்பனே, எங்கள் மத்தியில நீர் தேவனா இருக்கிறது, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரமே செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.